உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. 2012ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத் தராதர உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களின் பல்கலைக்கழக நுழைவுக்கான வெட்டுப் புள்ளிகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இம்முறை 24,000 மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். பொதுநலவாய அரசு தலைவர்களின் மாநாட்டை முன்னிட்டு நாளை முதல் கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. இந்த விசேட போக்குவரத்து திட்டம் நாளை மறுதினம் மற்றும் 12ஆம், 13ஆம், 14ஆம், 15ஆம் தேதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆப்பிரிக்க நாடுகளில் பல நகரங்களிலும் லைபீரியாவின் தலைநகரிலும் மோட்டார் சைக்கிள்கள், டாக்ஸிகள் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. காரணம், 2 பேரை மாத்திரம் ஏற்றிச் செல்லக்கூடிய வண்டியில் அவர்கள் 5 பேரை ஏற்றிச் செல்கின்றனர். இதனால் தலைநகரில் விபத்துக்கள் அதிகமாகியதால் அந்நாட்டு அரசு இவற்றை பயன்படுத்த தடை விதித்துள்ளது. பிரபல பாப் இசை பாடகி லேடி ககா பல இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றார். அந்த வரிசையில் தற்பொழுது விண்வெளிக்கு சென்று அங்கு ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டுள்ளார். இதற்கு சுமார் 1 மாத காலமாக பயிற்சி மேற்கொண்டு வருகின்றார் எனவும் இவ்விண்வெளி இசை நிகழ்ச்சியானது 2015ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உலகம் சுற்றும் வர்ணம். கண்ணீர் வரவழைக்காத வெங்காயம் அமெரிக்க விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த புது வெங்காயம் எப்போது சந்தைக்கு வரும் என்பது தொடர்பாக இன்னும் எவ்வித அறிவித்தல்களும் வரவில்லை. இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியினர் ஒரு இன்னிங்ஸினாலும் 51 ஓட்டங்களினாலும் வெற்றி பெற்றுள்ளனர். இந்திய அணி சார்பாக துடுப்பாட்டத்தில் ரோஹித் சர்மா மற்றும் அஸ்வின் ஜோடி 7வது விக்கெட்டுக்காக இந்திய அணி ஜோடி எடுத்த அதிக ஓட்டம் இதுவாகும். சர்வதேச போட்டிகளில் 7வது விக்கெட்டுக்காக பெறப்பட்ட அதிகோடிய 3வது ஓட்டம் இதுவாகும். இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களில் அறிமுக போட்டியில் 9 விக்கெட்டுகளை எடுத்து அசத்திய முகமது சமி சாதனை. முதல் போட்டியில் 9 விக்கெட்டுகளை எடுத்த முதலாவது இந்தியர் என்ற சாதனையை இவர் பெற்றுள்ளார். பாகிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 4வது ஒருநாள் சர்வதேச போட்டி தற்பொழுது அபுதாபியில் நடைபெற்று வருகிறது. உலகம் சுற்றும் வர்ணம். தமிழ் மற்றும் மலையாளம் ஆகிய மொழிகளில் தயாராகும் குஞ்சலி மராக்கர் என்ற திரைப்படத்தில் மம்முட்டி மற்றும் மோகன் லாலுடன் இணைகின்றார் நடிகர் சூர்யா. ஜில்லா திரைப்படத்தில் இளைய தளபதி விஜய் பாடிய கண்டாங்கி கண்டாங்கி என்று ஆரம்பிக்கும் பாடல் விஜய் தற்பொழுது அதிகமாக முணுமுணுத்து வருகின்றார். காரணம், இந்த பாடலின் இசையும் வரிகளுமாம். கவி பேரரசு வைரமுத்து 12 வருடங்களுக்கு பிறகு விஜய்க்கு பாடல் வரிகளை எழுதியிருப்பதனால் இந்த ஈர்ப்பு என்கின்றார் இசையமைப்பாளர் டி இமான். இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் வர்ணம் எஃப்எம்மின் உத்தியோகபூர்வ Facebook தளத்தில் நீங்கள் கேட்கலாம். உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. Vernam FM.